பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக திமுக அளித்த புகார் மனுவிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி தற்பொழுது பதில் ஒன்றை அளித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். மாவட்ட தேர்தல் அதிகாரி இது சம்பந்தமாக அளித்திருக்கக்கூடிய பதிலில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்க. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரை தகுதி நீக்கம் செய்ய கோரியும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் கடந்த 7ஆம் தேதி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் அவர்களுக்கும் அதே போல நெல்லை மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளருக்கும் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகார் மனுவிற்கு பதிலளிக்கும் விதமாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயன் அவர் ஜாகிர் ஹுசேனுக்கு கடிதம் மூலம் ஒரு பதிலறிக்கை கொடுத்துள்ளார். அந்த பதிலறிக்கையில தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட அந்த 4.5 கோடி ரூபாய் தொடர்பாக வருமான வரித்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த ஒரு பரிந்துரையும் இதுவரை வரவில்லை. அந்த வருமான வரித்துறை விசாரணை தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நெல்லை மாவட்டத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் நடத்தப்பட்ட அந்த பறக்குமுறை விசாரணையில 2 லட்சம் ரொக்க பணம் அதே போல பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புகார் மனுவில் அந்த குறிப்பிடப்பட்டுள்ள தகவலுக்கு பதிலளிக்கும் விதமாக 2 லட்சம் ரூபாய் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பரிசு பொருட்கள் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. அதற்கான பதில் விரைவில் கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை நெல்லை மாவட்டத்தில் நேர்மையாகவும் நல்ல முறையிலும் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். திமுக வழக்கறிஞர் கொடுத்த அந்த புகாருக்கு இந்த பதிலானது கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.